பேட்டர்ன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம். சார் பேட்டர்ன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னா இங்க பாருங்க. ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் கொடுத்து இப்படி இருக்கு. எனக்கு இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாம இப்படி இறங்குனானா இது டபுள் டாப். சார் டபுள் டாப்னா இது இந்த லெவலில் உடைச்சா தானே? எஸ். அப்ப இந்த லைனை நீங்க டிரா பண்ணி வச்சுக்கிட்டு இதை பிரேக் பண்றப்ப இது டபுள் டாப். இது ஃபர்ஸ்ட் வியூ. ஒருவேளை அதே டபுள் டாப் இங்க பாருங்க, அதே சீன் செகண்ட் இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேபி இங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. இது செகண்ட் சுச்சுவேஷன். மார்க்கெட் அதே ரெசிஸ்டன்ஸ் இப்படி இறங்கி இருக்கு, இப்படி ஏறி இருக்கு. இப்ப இதை டிரா பண்ணி வச்சிருப்பீங்க. இதை பிரேக் பண்ணா டபுள் டாப். அதே மார்க்கெட் இங்க பிரேக் பண்ண முடியாம இங்க ஒரு ஹை அண்ட் லோ கொடுத்து இப்படி பிரேக் பண்ணா இங்க என்னது அப்சைட் பிரேக் அவுட். மார்க்கெட் இருக்கு, மார்க்கெட் இப்படி இருக்கு, மார்க்கெட் வந்து இப்படி ஏறிட்டான். இங்க ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ட் இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா மார்க் இப்படி வந்தோடனே இங்க வந்து பை ஆகும் ஹெட் அண்ட் ஷோல்டரு. ஸோ இல்ல சார் இங்க வந்து பிரேக் ஆகி இப்படி போவான், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவான், ஏறி இப்படி வந்து அகைன் இப்படி வந்து இப்படி போகும் வாய்ப்பு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ நம்ம மார்க்கெட்டை அந்த இடத்துல என்ன கேண்டில் வருது, அந்த இடத்துல என்ன டைரக்ஷன்ல போவான்றது அங்க உள்ள ஒவ்வொரு கேண்டிலோட அசைவுகளை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்.